எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பின்பு இயேசு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 17வது வசனம். Luke chapter 6 verse 17. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திலும் இருந்து திரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரங்களிலும் இருந்து வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தார்கள். இந்த 2 வசனங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் இயேசுவை சுற்றி 2 கூட்டத்தார் இருந்தார்கள். இயேசுவை சுற்றி 2 கூட்டத்தார் இருந்தார்கள். ஒரு கூட்டத்திற்கு சீஷர்கள் என்று பெயர் சூட்டப்படுகிறது. மற்றொரு கூட்டத்திற்கு காமன் மேன், திரளான ஜனங்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேத்யூ சாப்டர் 23 ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்சர் நீங்கள் வாசித்தீர்கள். 23:1 இயேசு பின்பு இயேசு ஜனங்களையும் தன்னுடைய சீஷர்களையும் அவர் பிரிக்கிறார். பாருங்களேன், 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவர் பிரிக்கிறார். ஜனங்கள், சீஷர்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஜனங்கள், சீஷர்கள். திரும்ப சொல்லுங்களேன், ஜனங்கள், சீஷர்கள். யார் இந்த ஜனங்கள், யார் இந்த சீஷர்கள்? இதைத்தான் நான் உங்களோடு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யார் இந்த ஜனங்கள்? இயேசுவை சுற்றிலும் திரளான கூட்டத்தில் ஜனங்கள் நிறைய இருந்தார்கள், சீஷர்களும் இருந்தார்கள். இயேசு இந்த ஜனங்களை குறித்து சொல்கிறார். யோவான் 6வது அதிகாரத்தில் 24 27 வசனங்கள் வரை. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். இயேசுவும் அவர் சீஷர்கள் அங்கே இல்லை என்று கண்ட ஜனங்கள் தேடி துரத்துகிறார்கள். அடுத்த வசனம். கடலின் அக்கறையில் அவர்கள் அவரை கண்டபோது, ரவி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஜனங்களை குறித்து ஒரு டெபினிஷன் சொல்றார். இயேசுவை சுற்றி யாரெல்லாம் இருந்தா? ஜனங்கள் இருந்தார்கள், சீஷர்கள். இப்ப ஜனங்களை குறித்து இயேசு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஜனங்கள்? இயேசுவும் சீஷரும் இல்லைன்னு உடனே அக்கறைக்கு ஓடி வந்து, ரவி, நீர் எங்கே போனீர் என்று தேடி வந்த ஜனங்களை பார்த்து சொல்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி சொல்லாத பாருங்களேன். நீங்க அற்புதங்களை பார்த்ததுனால கூட என்னை தேடி வரல. You have come here. நீங்கள் அப்பங்களை புசித்து திருப்தி அடைந்ததுனாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு 27 சொல்றாங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக